கரெக்டாக ரோலும் போது வெயில் வருது, மேகம் வருது. அவசரத்தில் செப்பல் போடாமல் வந்துட்டேன், கால் சுடு. ஸோ அடுத்தது வந்து வாஷிங் ப்ராசஸ் தான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க காமிக்க. ஸோ டை பண்ணது இங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ இது வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா அலாசுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் தான். கலர் வந்து ஃபேப்ரிக்கில் கலர் ப்ளீட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வாஷிங்கே பண்ணுறோம். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வாஷிங் வந்து 3 to 4 டைம்ஸ் பண்ணுவாங்க. இந்த டிசைனுக்கு 3 டைம்ஸ் பண்ண போகிறாங்கம்மா. நிறைய பேர் சொல்லுவாங்களே கலர் ப்ளீட் ஆகுது, கார்மெண்ட்டில் ஃபேப்ரிக்கில் கலர் ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதெல்லாம் இங்கே தான் கண்ட்ரோல் ஆகும். சாஃப்ட்னர் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து ஃபேப்ரிக்கோட கலர் ஃபாஸ்ட்னஸ்க்காக, ஃபேப்ரிக்கோட ஃபீல்க்காக சாஃப்ட்னரில் போட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போய் எப்படி நேச்சுரலாக ட்ரை பண்ணுறாங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் போட்டு அலாசு இதை மாதிரி நல்லா ஈஸி குடிக்கணும். சரி ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது போட்டால் நம்ம ஊர் அடிக்கிற வெயிலுக்கு காய வைக்கிறதுக்கு வர எந்த ப்ராசஸும் தேவையில்லை. இந்த வெயிலே நமக்கு போகுது, நல்லா நீட்டாக முறுமுறுன்னு காஞ்சிரும். இப்படி எடுத்துகிட்டு அப்பப்போ அப்படி மாற்றி மாற்றி போட்டுவிடுவாங்க. ஸோ போட்டுடும்போது அந்த வெயில் ஈவனாக 2 பக்கமும் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும் நமக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லாட் காஞ்சி இவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க. எந்த இடத்துல ரப்பர் கட்டியிருந்தாங்களோ அந்த இடத்துல நூல் அப்படியே இருக்குது. மீதி இடத்துல மட்டும் கலர் ஈவனாக எல்லா நூல்லையும் டை ஆகிருக்கு. ஒரு நூலில் கூட இந்த மேலே கீழேயோ இந்த கலர் மேலேயோ போகல. ஸோ இப்போ இக்கத்தில் செம்மா இருக்கலாம், பயங்கர எக்ஸ்க்ளூசிவாக நம்ம டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது யூனிக்காக டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணணும், பல்காக பண்ணணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட்.